ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரே காலத்தில் 2 விஷயம் நடந்தால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டில் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவுக்கு ஒரு காலம், நெகட்டிவுக்கு ஒரு காலம், அப்படியே தான் மாற்றி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி நான் நிற்கும்போது 2 உணர்வுகளோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். காலையில் இப்படி வந்து இறங்கி நான் வண்டியை நிறுத்த போகிறேன். ஒரு கால், பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு மேலே சொந்தக்காரங்கிட்டேருந்து கால் வந்துச்சுனாலே ஒரு விதமான பயம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது நம்ம கன்டைம். இப்போ என்னென்னா நிப்பாட்டுறேன். கால் என்னென்னா, என்னுடைய பெரியம்மா, என்னுடைய அம்மாவினுடைய சொந்த அக்கா, அவருடைய மகன் அவன் மரித்து போனான். அவனுக்கு வயசு ஒரு 43 தான் இருக்கும், 43 42 தான் இருக்கும். அவன் ஹார்ட் அட்டாக்கு மரித்து போனான். என்னுடைய பெரியம்மா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, சுரண்டையிலே அவர்கள் இருந்தார்கள். நான் அவங்க வீட்டில் தான் கொஞ்ச நாள் படித்தேன். 2 வருஷம் அவங்க வீட்டில் இருந்து தான் படித்தேன். எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். 6 பேரில் இந்த பெரியம்மா தான் ரொம்ப மூத்தவங்க, எல்லாத்துக்கும் மூத்தவங்க அவங்க தான். 4 பிள்ளைகள், 2 பெண்கள் 2 பையங்க. பெண்கள் 2 பேருமே ஊழியக்காரங்களுக்கு கட்டப்பட்டு, அதாவது ஒருத்தர் என் சொந்த தம்பிக்கே கொடுக்கப்பட்டார், அவங்க ஹைதராபாத்தில் ஊழியம் செய்கிறாங்க. இன்னொருத்தர் யாருக்கு வாழ்க்கப்பட்டிருக்காங்கன்னா, இன்னொரு அக்கா, நம்ம கல்பனா ஜெபபண்ணீரம் அண்ணன் தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே, ஜெபபண்ணீரம் திருமங்கலம், அவருடைய மனைவி பேர் கல்பனா. அவருடைய தம்பி, அவர் பேர் பால் பிரபாகர், அவர் காங்கேயத்தில் ஊழியம் செய்கிறாரு. அங்கே தான் அவருக்கு தான் என்னுடைய அக்காவை கொடுத்துருக்கு. அந்த அக்காவினுடைய தம்பி ஒருத்தன் அவனும் ஒரு இளம் வயசுலேயே இறந்து போனான். இவன் ஒருத்தன் தான் இருந்தான், இவனுக்கு பிள்ளை இல்லை, இவன் இறந்து போனான். என்னுடைய பெரியம்மாவுக்கு இது ரொம்ப துக்கமான செய்தி. 2 பசங்களையும் இழந்துட்டாங்க. கர்த்தருக்காக ரொம்ப பிரயாசப்பட்டவங்க பெரியம்மா. 1999 ஊழியம் ரொம்ப ஊழியம் அதிகமாக செய்வாங்க. சுரண்டை ரொம்ப விக்கிரகாராதனை நிறைஞ்ச இடம். சுரண்டை பட்டணம் ரொம்ப விக்கிரகாராதனை நிறைஞ்ச இடம். எந்த அளவுக்கு விக்கிரகாராதனை நிறைஞ்சிருக்கதோ அந்தளவுக்கு ஊழியமும் அதிகமாக செயல்படுற ஒரு இடம். சிஎஸ்ஐலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அந்த சுரண்டைங்கிற ஊரில். ஸோ எங்கள் பெரியம்மா என்ன செய்வாங்கன்னா, நிறைய குடும்பத்தை சுவிசேஷம் சொல்லிகிட்டே வருவாங்க. எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கத்துலேயே ஒரே குடும்பத்தில் 6 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 6 பெண் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினாங்க. அது மாத்திரமல்ல, பலரையும் வழி நடத்திருக்கிறாங்க. ஏன் இந்த குறிப்பிட்ட 6 பெண் பிள்ளைகளை சொல்கிறேன்னா, இவங்களோட இந்த பெண் பிள்ளைகளை வழி நடத்தினது நிமித்தம் எங்கள் பெரியம்மாவினுடைய அப்போ ஓட்டு வீடு, அந்த வீடே நொறுக்கப்பட்டது. அந்த வீடே அந்த நாட்களில் நொறுக்கப்பட்டது. அப்போ தான் அவங்களுடைய ஊழியத்தினுடைய தீவிரம் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அவங்க ஊழியம் செய்கிற விதமே பார்த்திங்கன்னா, நேரில் போய் பேச முடியாது. ஸோ அந்த நாட்களில் டாய்லெட்ஸ் இல்லாததுனால, டாய்லெட்ஸ் போகிறதுக்கு எல்லாம் லேடிஸ் எல்லாம் வெளியில் போவாங்கள்ல, அப்படி வெளியில் போகிற இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்தினது தான் அந்த நாட்கள். ஸோ அப்படியெல்லாம் ஊழியம் செய்த அவர்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு. சும்மா நாச்சுக்கும் ஏதாச்சும் வீட்டை உடைக்கிறது, ஏதாச்சும் ஒரு தொந்தரவு பண்ணுறது, ஜன்னலை உடச்சி விட்டு போகிறது, இப்படியெல்லாம் இருக்கும். இதில் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகளும் அவர்கள் இழந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாகவே. அவர்களுக்காக ஜெபித்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் உடனே அடுத்து என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்கணும். ஆகவே எங்களுடைய பயணங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கலாம். பொதுவாக வாழ்க்கையில் என்னுடைய தனி தியானத்தில் நான் அதிகமாக பாடுற பாடல் தேவனே நான் உமதண்டையில். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு நம்ம செய்திக்கு போடலாம். பரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையா என்னை அழைக்கும் அன்பின் தூதர் ஆக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி வதே என் நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயம் ஆவல் பூமியில். வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக
எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக நம்மளை கடத்தி சென்றாலும் நம் மனதில் ரீங்காரித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரே விஷயம், நான் இன்னும் அதிகமாக உம்மண்டை சேர வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய ஆதாரத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்குமானால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தகுந்த காலம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தகுந்த காலம். இந்த என் வார்த்தைகளை நீ விசுவாசத்தபடினால், அந்த நீ யாருங்க? யாரு? சகரியா. இதை சொல்லுவது யார்? தூதன். ரைட், ஓகே. அது மட்டும் நீ என்ன செய்ய மாட்டாய்? பேசக்கூடாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். இதனுடைய ஆழத்தை, இந்த தகுந்த காலம் என்று நான் சொன்னேனே, இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த விஷயம் சொல்லப்படுகிற சந்தர்ப்ப சூழ்நிலையை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே ரட்சிப்பை என்ன செய்து விட்டார்? தீர்மானித்து விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக பூமியிலே அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். பூமியிலே ரட்சிப்பை குறித்து மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வெளிப்பாடு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்ரீயின் வித்து என்று அன்றைக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து மனிதர்களின் மூலமாக தேவன் ஒவ்வொரு காலங்களிலாக தம்முடைய திட்டத்தை என்ன செய்து கொண்டே வருகிறார்? நிறைவேற்றி கொண்டே வருகிறார். தேவனுடைய திட்டத்தை தடுப்பதற்கு சாத்தானும் என்ன செய்து கொண்டே வருகிறான்? முயற்சித்து கொண்டே வருகிறான். இது நமக்கு நன்றாக தெரியும் வரலாறு. இப்படியாக பழைய ஏற்பாடு முடிய ஒரு 400 வருடங்கள் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? அமைதியாக இருக்கிறார். அந்த 400 வருடங்களுக்கு பின்பு ஏசாயாவால் முன்னறிவிக்கப்பட்டபடி இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவன் பூமியிலே கன்னிகைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு நியமிக்கப்பட்ட கன்னிகையை கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். அவர்தான் யார்? மரியாள். இப்போ நல்லா கவனிங்க, மரியாளை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். மரியாள் ஒரு சாதாரண குடும்பத்திலே வந்து பிறந்த பிள்ளை, சின்ன வயது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், பொதுவாக யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெண் பருவமடைந்து விட்டாலே அவளுக்கு என்ன செய்து விடுவார்கள்? நிச்சயம் செய்து விடுவார்கள். ஒரு வாழ்க்கை துணையை நியமித்து விடுவார்கள். அந்த ஆணுக்கு வந்து வயது எவ்வளவு இருக்க வேண்டும்? அந்த ஆண் ஓரளவுக்கு வேலை செய்து சம்பாதித்து சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி வந்துவிட்டாலே, வயது வந்துவிட்டாலே அந்த ஆணுக்கு பருவமடைந்த ஒரு பெண்ணை என்ன செய்து விடுவார்கள்? நிச்சயித்து விடுவார்கள். அப்படி என்று சொன்னால் வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள், மரியாளுக்கு கிட்டத்தட்ட 13-14 என்ன செஞ்சுருக்குங்க? நிச்சயம் ஆயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கன்சீவ் ஆகும்போது, அவர்கள் பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவர்களுக்கு எத்தனை வயது தான் இருக்குங்க? 16-17 வயது நிரம்பிய ஒரு டீனேஜர். இந்த டீனேஜருக்கு இப்பொழுது யாரிடத்துல நியமிக்கப்பட்டிருக்கிறார்? யோசேப்பின் இடத்துல. அவருக்கு கொஞ்சம் அதிகமான வயசு இருக்கும். ப்ராப்ளி ஹி மஸ்ட் பி 21, 22, 23. அதை நமக்கு வேதத்தில் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப எளிமையான குடும்பம். குடிமதிப்பு எழுதும்படியாக அவர்கள் சொந்த ஊருக்கு தான் போகிறார்கள். வேதத்தில் 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். ஆனால் சொந்த ஊரிலேயும் அவர்களுக்கு தங்குவதற்கு என்னவில்லை? இடமில்லை. அப்போனா அந்த அளவுக்கு தான் அவர்களிடத்தில் செல்வமும் இருந்தது, செல்வாக்கும் இருந்தது. எங்கே செல்வம் இருக்கோ அங்கே தான் என்ன இருக்குங்க? செல்வாக்கு இருக்கும். செல்வாக்கு வருவதே எதனாலே? செல்வத்தினாலே. இவர்களுக்கு செல்வமும் இல்லை, செல்வாக்கும் இல்லை. ஆகையினாலே தான் சத்திரத்திலேயும் கூட இவர்களுக்கு என்ன இல்லாமல் இருந்தது? இடம் இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, இவர்கள் வந்து ஆண்டவருக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படியாக அங்கே தேவாலயத்திற்கு போகும்போது எப்படிப்பட்ட சிந்தனையோடு போகிறார்கள்? ஒரு 24 வசனம், 2:24, ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போகிற வழியில் அங்கே என்னது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதோ அதை வாங்கி ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போகின்ற இப்படிப்பட்ட ஹம்பிள் பேக்ரவுண்ட், ரொம்ப எளிமையான குடும்பம். இந்த எளிமையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணாக இவள் இருந்தால், இவளுக்கு இப்பொழுது தேவனாலே தூதன் என்ன செய்யப்படுகிறான்? அனுப்பப்படுகிறான். அந்த தூதன் வந்து மரியாளிடத்தில் இப்பொழுது என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதைத்தான் நாம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்.
அப்படி வாசிக்கும்போது ஆண்டவரை பற்றி எல்லா தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது 34வது வசனத்தை பாருங்கள். 34வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, நான் நியமிக்கதானே பட்டிருக்கிறேன். நாங்கள் இன்னும் கூடி வாழவில்லையே, எங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, சரீரப்பிரகாரமாக நாங்கள் ஒன்றிணையவில்லையே, இது எப்படி ஆகும் என்று மரியாள் என்ன செய்கிறாள்? கேட்கிறாள். அப்படி மரியாள் கேட்டபோது 35வது வசனத்திலே ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படுகிறது. ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். என்ன எக்ஸ்பிளனேஷன்? தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்போ இது எப்படி ஆகும்னு சொன்ன உடனே ரொம்ப தெளிவாக அந்த ப்ராசஸை தேவதூதன் விளக்குறார். என்ன விளக்குறாரு? பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன செய்வார்? வருவார், உனக்கு உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அப்படிதான் உனக்கு நீ என்ன செய்ய போகிற? கன்சீவ் ஆக போகிற என்று சொன்னது மட்டும் அல்லாமல், நன்றாக கவனிங்கள், ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை தாண்டி 36வது வசனத்தில் கூட இன்னொரு விஷயத்தையும் தூதன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். நன்றாக கவனிங்கள், தேவன் ஒரு பெண்ணை தெரிந்தெடுக்கிறார், அந்த பெண்ணிடத்திலே தன்னுடைய குமாரனை அனுப்ப விரும்புகிறார், குமாரனை அனுப்புகின்ற அந்த செய்தியை சொல்லுகிறார். இது இதுவரைக்கும் வரலாற்றிலே நடந்திராத விஷயம். இதுவரைக்கும் கல்யாணமாகி எவ்வளவோ சரீரமாக ஒன்றாக இருந்து முயற்சித்து பிள்ளை பெறக்கூடாத நிலைமையில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தது வேதாகமத்திலே பார்த்தாயிற்று. ஆனால் திருமணமே ஆகாமல் ஒரு கன்னிகைக்கு குழந்தை பெறுவது என்பது இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஹிஸ்டரியில் என்ன செய்ததே இல்லைங்க, நடந்ததே இல்லை. அதனால் இது எப்படி ஆகும்னு கேட்ட உடனே எப்படி ஆகுங்கிற ப்ராசஸை 35வது வசனத்தில் சொன்னாலும் கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸும் கொடுக்கப்படுகிறது. உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே வேதத்தில் வாசிக்கிறேன். அடுத்து அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் 39வது வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் சொன்ன தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், தூதன் சொன்ன தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குதுல்ல, அதோட மட்டும் பிலீவ் பண்ணிட்டு நிற்காம இந்த அம்மா அவர் கொடுத்த இன்னொரு லிவிங் டெஸ்டிமனி, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு? தூதன் எலிசபெத்தை சொல்லியிருக்கிறாங்கல்ல. உடனே அவங்கள பார்க்கறதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். பாருங்கள் 39வது வசனத்தில், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய். மரியாள் இப்போ எங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க? நாசரேத். 26வது வருஷத்தை அப்படி தான் வாசிக்கிறோம். 26ல் 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில். அப்போ இவங்க இருந்த ஊர் நாசரேத். இப்போ தூதன் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்நாட்களில் அவங்க நாசரேத்திலிருந்து மலை தேசத்தில் இருக்கக்கூடிய மறை நாட்டில் உள்ள யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் யார் வீட்டுக்கு போகிறாங்க? சகரியா வீட்டுக்கு, அதாவது எலிசபெத் வீட்டுக்கு போகிறாங்க. வேதத்தில் இது ஏதோ ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டுருச்சு. ஆனால் நாசரேத்திலிருந்து மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணம்னா கிட்டத்தட்ட 90 மைல்ஸ். 90 மைல்கள். 90 மைல்கள், அதாவது 145 கிலோமீட்டர் பிளெயின்ஸ்லேருந்து எங்கே போயிருக்கிறாங்கங்க? மலைக்கு போயிருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ தீவிரமாக போகிறாங்க? அந்த உண்மையிலேயே இப்படி தான் நடக்குமாங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன செய்யப்படுதுங்க? தேவைப்படுது. அதை பிலீவ் பண்ணி இன்றைக்கி நம்மளை மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிடையாது. டக்குன்னு ஒரு ஃபோனை போட்டு என்ன ஆச்சு, என்ன அப்டேட்டு, இல்லாட்டி நம்ம ஃபோனை போடாமலே நமக்கு என்னென்ன அப்டேட்னு வந்துக்கிட்டே இருக்கேன் வாட்ஸ்அப்பில், அந்த மாதிரியும் கிடையாது. போய் உடனே இவங்க போய் என்ன செய்கிறாங்கங்க? பார்க்க போகிறார்கள். அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள சம்பவம்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு மரியாளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அங்கே என்னென்ன சம்பவம் நடந்துருந்துச்சு, யார் சகரியா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு? பேசக்கூடாத நிலைமையில் இருக்கிறாரு. அப்போ அங்கே உள்ள நுழைஞ்சவர் அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாக போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள்.
எலிசபெத்தை வாழ்த்தின உடனே 41வது வசனம், எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது, நல்ல அந்த கான்வர்சேஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணப்படுது பாருங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே, நல்லா கவனிங்க, மரியாள் தனக்கு நேர்ந்த விஷயத்தை, தேவதூதன் தனக்கு சொன்ன அனுபவத்தை இன்னும் யாரிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை, எலிசபெத்தின் இடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல போனால், தனக்கு உண்மையிலே இப்படி நடந்திருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள டேஸ் கூட இன்னும் ஆயிருக்காது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மலைநாட்டில் போனால் இவங்க நுழைஞ்ச உடனே இவங்க எதுவுமே பேசுவதற்கு முன்பாகவே யார் பேச ஆரம்பித்து விட்டார்? எலிசபெத் பேச ஆரம்பித்தார். அதுவும் பேசுகிறது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதே ஃப்ரேஸை யார் சொன்னது? தேவதூதன் பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. 28வது வசனத்தில், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு தூதன் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை யார் சொல்கிறது? எலிசபெத்து சொல்லுகிறாள். உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார். அப்போ இதிலிருந்து ஒன்று தெரியுது, இங்கே வந்திருக்கிறது யாரு? அதாவது மரியாளுக்கு புரியுது, நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே வார்த்தை வருது. அதுவும் நமக்குள்ளே கன்சீவ் ஆகிருக்கக்கூடிய இந்த குழந்தை யாருடைய குழந்தை, எப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறதையும் யார் சொல்கிறாங்க? எலிசபெத்து சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க பார்த்து தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அப்போது அதுக்கப்புறம் 56வது வசனம், மரியாள் ஏறக்குறைய எவ்வளோ மாதம் அங்கே தங்கியிருந்தால்? 3 மாதம் அவளுடனே இருந்தால். அப்போ நல்லா கவனிங்க, 1 மாதம் இருந்து உண்மையிலேயே எல்லாம் தங்கிருச்சா, உண்மையிலே நடந்தது உண்மைதானா என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு யார் போகலை? மரியாள் போகவில்லை. அங்கே தேவதூதனுடைய விஷயம் கேட்ட உடனேயே, என்னடா இது, எலிசபெத்துக்காக நம்ம எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி உடனே நடந்தது உண்மைதானான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கே போனால் எலிசபெத்து கரெக்டாக தேவதூதனுடைய வார்த்தைகளை கன்ஃபார்ம் பண்ணுறதான வார்த்தைகளை தான் மரியாள்கிட்ட என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே வாழ்த்துதல் என்னப்பட்ட சாராம்சமோ அதே சாராம்சத்தை சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, இதுவரைக்கும் நடைபெறாத இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அவளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட கப்பில் ஒரு குறிப்பிட்ட தம்பதியரை சில குறிப்பிட்ட அனுபவங்களினூடாக என்ன செய்கிறாருங்க, கடத்தி செல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? மரியாளுக்கு அவளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அவளுடைய கேள்விக்கு ஒரு தியரிட்டிக்கல் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு செயற்கையான அங்கே ஒரு போதனை சொல்லப்பட்டாலும் அதை தாண்டி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு நடைமுறை எக்ஸாம்பிள், ஒரு 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 ஜீவனுள்ள சாட்சி தேவைப்பட்டுச்சு. அந்த ஜீவனுள்ள சாட்சியாக யார் நிறுத்தப்படுகிறாள்? எலிசபெத் நிறுத்தப்படுகிறாள். அங்கே போய் கன்ஃபார்மாக பார்த்தா எலிசபெத்தும் அதே மாதிரி விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் இந்த சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அல்லது 5 அற்புதங்கள் இந்த மரியாளினுடைய இந்த அனன்சியேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு மரியாளுக்கு தூதன் சொல்கிறாரு, அதை அனன்சியேஷன் என்று சொல்கிறார்கள். அவர் பிரகடனப்படுத்துகிற இந்த விஷயத்தை சுற்றி மாத்திரம் 5 அற்புதங்கள் நடக்கின்றன. 1, சகரியா எலிசபெத்து கன்சீவ் ஆகிறது ஒரு அற்புதம். 2வது, சகரியா அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, பேச மாட்டாமல் இருக்கிறாரு, அது இன்னொரு அற்புதம். இவங்க போய் தன்னுடைய நிலைமை எதையுமே சொல்கிறதுக்கு முன்னாடியே மரியாள் இவங்களுடைய விஷயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அது ஒரு அற்புதம். மரியாள் சகரியா கரெக்டாக குழந்தை பிறந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருங்க, பேச ஆரம்பிக்கிறார். அது ஒரு அற்புதம். இதெல்லாம் அற்புதங்கள் ஒருவேளை இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மரியாளினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கும், தேவன் தம்முடைய பெரிய திட்டத்தில் தம்முடைய மைந்தனை ஒரு கன்னிகையினுடைய வயிற்றில் கொண்டு போய் வைக்கும்போது அந்த மரியாளினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட தம்பதியரை சில கஷ்டத்தினூடாக கர்த்தர் என்ன செய்தாருங்க, அனுமதித்தார். மரியாளுக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்தாரு. ஆனால் எலிசபெத்தும் சகரியாவும் இந்த மரியாளினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுவதற்கு அவங்க என்னென்ன விஷயத்தினூடாக கடந்து போனாங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு பட்டியலிடுறேன்.
மரியாளுக்கு ஆண்டவர் வந்து சொல்லிட்டார்ல, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு, ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக ஒரு அம்மாவை நிறுத்துறாரு. ஆனால் ஜீவனுள்ள சாட்சியாக இந்த அம்மா நிறுத்தப்படுவதற்கு இந்த அம்மாவும் அவருடைய வீட்டுக்காரும் எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக போக வேண்டியிருந்தது. 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனம் முதல்ல வாசிக்கிறோம். எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால். நான் ஏற்கனவே யூதர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லிட்டேன். பருவம் அடைந்துட்டனால என்ன செஞ்சிருவாங்க, நிச்சயம் பண்ணிடுவாங்க. நம்மளை மாதிரி 28-30 வயசில் கல்யாணம் கிடையாது. நிச்சயிக்கப்பட்ட கணவனுக்கு ஓரளவுக்கு சம்பாதிக்க முடிஞ்சதுனாலே என்ன செஞ்சிருவாங்கங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒருத்தர் ஆசாரிய ஊழியத்துக்கு வரணும்னாலே 20 வயசுக்கு மேலே வந்தாச்சுனாலே அவர் ஆசாரிய ஊழியத்துக்கு வந்துடலாம். அப்படிப்பட்டு பார்த்தா இந்த அம்மாவினுடைய டீனேஜ்லேயே இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்குங்க, எலிசபெத்துக்கு கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகியும் பல வருஷங்கள் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, குழந்தை இல்லை. மலடியாக இருந்தால், இங்கே இடத்துல வாசிக்கிற மலடியாக இருந்தால், தூதன் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தையை சொல்கிறான்? தன் முதிர் வயதிலே 36 வசனத்தில், இதோ உனக்கு தினத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்படி என்றால் she was known, she was stamped, she was sealed. இவள் ஒரு மலடி என்று எல்லாராலும் என்ன செய்யப்பட்டு விட்டாள், முத்திரை குத்தப்பட்டு விட்டாள். எல்லாருக்கும் தெரியும் எலிசபெத் மலடிங்கிறது ஊருக்கே என்ன செய்யுங்க தெரியும். இப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, கடக்க பண்ணுகிறார். யாருக்காக? மரியாளினுடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாக. இது மாத்திரமல்ல, 7வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வருஷமாக அவர்களுக்கு என்ன இல்லாமல் இருந்துச்சுங்க. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் 1 year 2 year 3 year ஹடில், ஏதோ 2-3 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட தங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய பிரைம் டைம், தங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய அனைத்து சந்தோஷங்கள் எதுக்காக இதனால என்ன செஞ்சாங்க, இழந்தாங்க. அது மாத்திரமல்ல, 13வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தூதன் அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா they have been praying for a long time. அவர்களை வேதத்தில் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி வாசிக்கும் போது 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தாங்க, குற்றமில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளை கொடுக்கவே இல்லை. அதற்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர்களுக்கு என்ன செய்யவில்லை, பிள்ளை கொடுக்கவில்லை. நாட்கள் செல்லுகின்றன, வருடங்கள் செல்லுகின்றன. அப்போ நல்லா கவனிங்க, அவள் மலடி என்று எண்ணப்பட்டால், மலடி என்று முற்றை கூட்டப்பட்டால், பல நாட்களாக பிள்ளை இல்லை, பல நாட்களாக ஜெபம் கேட்கப்படவில்லை. 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 1:24, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் பட்ட பாடுகளை குறித்து முன்னறிவிக்கும் போது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நிந்தை என் நெஞ்சை பிளந்தது. மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளக்கிறதெல்லாம் ஒரு விஷயம், அது ஃபிசிக்கல் தான். ஆனால் நெஞ்சை உடைக்கிற மாதிரி, ஹார்ட்டை உடைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் என்னதுங்க? நிந்தை, மக்களுடைய சொற்கள், மக்களுடைய பேச்சுக்கள். அதனால தான் அவள் சொல்லுகிறாள், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை. ஜனங்கள் எனக்குள்ளே உண்டாயிருந்த நிந்தை. நல்லா கவனிங்க, நல்ல கற்பனையின் படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒருவேளை தூதன் அவன்கிட்ட பேசும்போது தகுந்த காலத்திலே நிறைவேகிற போகிறார் அப்படின்னா, நீங்களும் நான் என்ன கேட்டுருவோம்? என்ன ஆண்டவர், எது தகுந்த காலம்? கல்யாணம் ஆகி உம்முடைய வார்த்தையின்படி வாழ்க்கையில் நாங்கள் கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு வந்தோமே, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமில்லாதவர்களாய் நடந்தோமே, நீதி உள்ளவர்களாய் நடந்தோமே, நாங்கள் இவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோமே, எங்களுக்கு நீர் கொடுக்கவே இல்லையே, இதுதான் தகுந்த காலம். நாங்கள் எவ்வளோ நாளும் பின்பற்றிட்டு வந்தோமே, எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் ஆன்சரே கொடுக்கலையே, எவ்வளோ நாளாக பின்பற்றிட்டு வந்தோமே, எங்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட முத்திரையை சமுதாயம் வச்சிருச்சே,
அதுவும் யூத கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆணாதிக்கம் நிறைந்த கலாச்சாரம். பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு யூதன் வந்து ஜெபம் பண்ணும்போது அவன் ஸ்தோத்தரிக்கிறதுல ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நான் ஒரு பெண்ணாக இல்லாததுனால உண்மை என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவானாம். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கிற எங்களுக்கு இதுவா காலம் என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இவர்களுக்குன்னு ஒரு காலத்தை என்ன செஞ்சுருந்தாருங்க, வச்சிருந்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 2024 பலருக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். பலரும் பல விஷயங்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டதாக சாட்சிகள் சொல்லியிருக்கலாம். பலரும் பல விஷயங்களுக்காக ஜெபித்து அடைந்திருக்கலாம். பல விஷயங்களுக்காக ஜெபித்து பெற்றிருக்கலாம். பல விஷயங்களுக்காக ஜெபித்து கைகூடி வந்திருக்கலாம். ஆனால் நம்மள பலருக்கும் பல விஷயங்கள், என்னங்க இது ஒன்றுமே மாறலையே, அப்படியே தானே இருக்குது, ஒன்றும் நடக்கலையே, கரெக்டாக தானே இருக்கிறோம், லைஃபு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறோமே, செய்யக்கூடாதவைகளெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமே, செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோங்களே, சரியாக தானே போய்கிட்டு இருக்குது, ஏன் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை, ஏன் எங்களுக்கு தாமதம், ஏன் எப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர், ஏன் எங்களுக்கு ஒரு நிந்தை என்று ஒருவேளை நமக்குள்ளே கேள்விகள் எழுமானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தாமதிக்கிறது ஒரு தகுந்த காலத்துக்காக, ஒரு தகுந்த காலத்துக்காக. ஆண்டவருக்கு தெரியும் இந்த அந்த இடத்துல வந்து ஒருவேளை தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு, அதை விசுவாசித்தால் உண்மைதான். ஆனால் அது போக மரியாள் போய் நேரம் என்ன செய்கிறாங்க, தீவிரமாய் போகிறாள். போய் பார்த்தா கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகுது. இவ போய் விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே எலிசபெத் என்ன விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு பிரதர் இப்படி தான் அழகாக ஒரு பாட்டு பாடிப்பார். உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே, உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே, கடந்து வந்த பாதையில் கூட நான் நின்றேன், உன்னை நான் என்றென்றும் நடத்திடுவேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னுடனே இருப்பேன், உன்னை நான் என்றென்றும் நடத்திடுவேன், உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே, உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே. நோவாவுக்கு கர்த்தர் வந்து சொன்னார், பேழைக்குள்ளே போகிறதுக்கு சொல்லிட்டார், 40 நாள் மழை பெய்யுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எப்போ இறங்கி வரணும்னு சொன்னாரா, சொல்லியிருக்காரா வேதத்தில்? சொல்லவே இல்லை. 40 நாள் மழை பெய்யுன்னு சொல்லிட்டாரு. உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. மேலே எல்லா மழையும் மூடுறத்தக்கதாக என்ன செஞ்சிருச்சுங்க, பெஞ்சிருச்சு. எப்போ வந்து எல்லா தண்ணியும் வழியும் எப்போ வெளியில் வருவோங்கிறத கர்த்தர் என்ன செய்யலைங்க, சொல்லவே இல்லை. நோவாக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி ஆயிருக்கும், என்னடா இது, எல்லா ரிசோர்ஸஸும் என்ன செஞ்சுட்டு இருக்குது, தீர்ந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் மாறுது, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதனால தான் முதல்ல வந்து எதை அனுப்புகிறாருங்க, ஒரு புறாவை அனுப்புகிறாரு, ஒரு காகத்தை அனுப்புகிறாரு. ஆனால் கர்த்தர் நோவா என்ன செய்யவில்லை, மறக்கவில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவருடைய திட்டத்தில் பலரும் ஆக்டிவாக ஈடுபட்டாங்கன்னா, சிலரை வந்து பேசிவாக தம்முடைய திட்டத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். எனக்கு இதுக்கு வந்து சரியாக தமிழில் சொல்ல தெரியல. இப்போ மரியாள் வந்து ஆக்டிவாக ஆண்டவருடைய திட்டத்தில், பாசிட்டிவாக ஆண்டவருடைய திட்டத்தில் ஈடுபடுறாரு. சிலர் தம்முடைய திட்டத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வாருங்க, வழி நடத்துவார். அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட மற்றவங்களுக்கு என்னதாக தான் இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சகரியா எலிசபெத் இவ்வளோ தூரம் வந்து டிலே ஆகி எல்லாம் கஷ்டப்பட்டு ஜெபம் கேட்கப்படாமல் போய் நிந்தைகள் அனுபவித்ததுக்கு அவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அது யாருக்கு பாசிட்டிவாக மாறுதுங்க, மரியாளுக்கு பாசிட்டிவாக மாறுது. இங்கே லாசரு மரணம் அடைந்தான். லாசரு வியாதியாக இருக்கும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, விஷயத்தை சொல்லியாச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, தாமதிக்கிறார். தாமதித்த உடனே பிரச்சனை இன்னும் பெருசாகுது. ஆனால் அதனால கர்த்தர் அதுக்கு ஒரு யூஸ் வச்சுருந்தார். யாருக்கு அது யூஸ் ஆச்சு? சீஷர்கள் ஆண்டவர் என்ன செய்தார்கள்,
விசுவாசித்தார்கள். ஜனங்களுக்குள்ளே அநேகர் ஆண்டவர் மேல் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். நீங்கள் வேதத்தில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒருத்தருடைய நெகட்டிவ் எலமெண்ட்டை இன்னொருத்தருடைய பாசிட்டிவுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? பயன்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களுக்காக 2024 பல விஷயங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் நமக்கு வந்து விஷயங்கள் கைகூடி வரல, ஒன்றும் நமக்கு வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே நம்ம நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுது தகுந்த காலம், தகுந்த காலம், தகுந்த காலம். ஆண்டவர் நம்முடைய நெகட்டிவ் விஷயத்தை கூட பாசிட்டிவாக பலருக்கு என்ன செய்வாருங்க? பயன்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா எதிர்மறையான விஷயங்கள் கூட தம்முடைய பரம திட்டத்திலே யாரோ ஒருத்தருக்கு நேர்மறையாக மாற்றுவதற்கு கர்த்தர் அதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் போதும். சத்தியத்தை புரிந்து கொண்டால் போதும். ரெண்டாவது, இவ்வளோ தூரம் இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இவங்க நல்லா தான் இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைகள் இருக்குன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? இவங்களுக்கு அவங்களுடைய ஜெபத்தை கேட்கல, அவங்களுக்கு அவப்பெயர் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக ஹோப்ஸ் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் கர்த்தர் இவங்களுக்கு என்ன செய்கிறாருங்க? பிள்ளையை கொடுக்குறார். அப்படி பிள்ளையை கொடுக்கும்போது 18ஆம் வசனத்தில் சகரியா கேட்குறாரு, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளேன்னு சொன்ன உடனே 10ஆம் வசனத்தில் தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியும் அறிவிக்கப்பட்டு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற விஷயத்தை என்ன செய்ய? நம்பு. புரியுதுங்களா? தேவன் சொல்லுகிற சத்தியத்தையும் நம்ம காரியங்களையும் விசுவாசிக்கிறதுக்கும் கை கொள்கிறதுக்கும் ஃபிசிக்கல் எவிடன்சஸை தேடக்கூடாது. அவர் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் அப்படி என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்வேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் அதை அப்படி என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன். கர்த்தர் யார்? இங்கிலீஷில் ஹீப்ரூவில் அதுக்கு ஒரு கிரீக்கில் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஈத்தாஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன், நாளையிலேருந்து எல்லாரும் வந்து லாக்டவுன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே எடுத்துக்குவீங்களா? எடுத்துக்க மாட்டீங்க. அதே இது முதலமைச்சர் சொன்னால் எடுத்துக்குவீங்க. அதை உட்காந்து யாரும் என்ன செய்ய மாட்டோம்? வெரிஃபை பண்ண மாட்டோம். ஒரு தடவை எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு எல்லாருக்கும் ஒரு ஸ்பேம் மெயில், நாளைக்கு எல்லாருக்கும் லீவுன்னு வந்துருச்சு. அப்புறம் விசி வைஸ் சான்சலர்லேருந்து ஒரு மெயில் வருது, இல்லை அது ஒரு ஹேக்கு, யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அதை நம்பாதீங்க. இப்போ நம்ம இதில் எதை நம்புவோங்க? எது விசிட்டிருந்து வந்துச்சு அதை தான் என்ன செய்வோம்? நம்புவோம். அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அந்த சொன்ன அவர் யாருங்கிறத அறிஞ்சு அதுக்காக அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? நம்பணும். அது ஒரு பாடம். அடையாளத்துக்காக தேடக்கூடாது. ஆனால் இவர் வந்து இப்படி கேட்டதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் சொல்லிட்டு 20ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா. நான் இதை வாசிக்கும்போது, ஏங்க யாரோ ஒருத்தவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வந்து அதை வந்து பலப்படுத்துறதுக்கும் இந்த குடும்பத்தை பாவம் நல்லா தான் இருந்தாங்க, இவங்களை இவ்வளோ நாள் என்ன செஞ்சாச்சு? கஷ்டப்படுத்தியாச்சு. அவங்களுடைய ஜெபத்தை கேட்கல, அவங்களுக்கு டிலே பண்ணியாச்சு, அவங்கள கஷ்டப்படுத்தியாச்சு. இப்போ வந்து ஏதோ ஜெனியூனாக ஒரு டவுட்டு கேட்டால் உடனே இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷையா என்று நான் என்னுடைய மனதில் யோசித்தது உண்டு. ஆனால் இவர் ஊமையாக்கப்பட்டதுமே ஒரு விஷயத்தில் எதுக்குதாங்க? நல்லதுக்கு தான். எப்படி விஷயத்தில் இது நல்லதுக்கு? கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படி இது வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கும். நல்லா கவனிங்க. பல நாட்களாக இவங்களும் இந்த பிள்ளை பேருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல நாட்களாக இவங்களுக்கு பிள்ளை என்ன செய்யலைங்க? அமையலை. இப்போ இவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, முதிர்ந்த வயது ஆயிடுச்சு, கிழவன் ஆயாச்சு, வயது சென்றவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்போ வந்து இந்த வெளிப்பாடோட ஒருவேளை இவர் நல்லா பேசுகிறவராக இருந்து ஒரு வேளை எலிசபெத்திட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து தூதன் என்கிட்ட பேசினார், இப்படி நமக்கு நடக்க போகுதான், நம்ம அதுக்கான முயற்சிகளில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வந்திருக்குமா? ஒத்துழைப்பு இருந்திருக்குமா? இல்லை. ஒத்துழைப்பு இருந்திருக்குமா? இல்லை. அதுக்கு கர்த்தர் வந்து ஒரு அந்த இடத்துல அந்த எலிசபெத்தினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே இவருக்கு ஒரு அசாதாரணமான விதத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். அதுதான் என்னதுங்க? ஊமையாக்கப்படுகிறார். 1 மாதம் 2 மாதம் இல்லை, எத்தனை மாதங்கள்ங்க? 10 மாதங்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா அனுபவங்களுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் கர்த்தர் என்ன செய்வாருங்க, அனுமதிப்பார். ஒருவேளை நமக்கு அந்த டைமில் பார்க்கும்போது நெகட்டிவாக தெரியலாம், ஆனால் கர்த்தர் எல்லாத்தையுமே எதுக்காக தான் அனுமதிக்கிறார், பாசிட்டிவாக அனுமதிக்கிறார். ஆண்டவர் இவருக்கு டம்னஸை கொடுத்ததுனால சகரியா இப்போ சொல்லியிருக்கிறாரு, என்னங்க இதுக்கு வரைக்கும் பேசினவரெல்லாம் இப்போ என்ன செஞ்சு தான் காமிச்சிட்டு இருக்கிறாருங்க, சைகை தான் காமிச்சிட்டு இருக்கிறாரு. மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, இப்போ வீட்டுக்கு போயாச்சு. தன்னுடைய அந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய காலத்தை நிறைவேற்றின உடனே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் ஒரே ஷாக்கு, இவரால் என்ன செய்ய முடியலைங்க, பேச முடியலை, எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துருப்பாரு, முடியலை. இப்போ உட்காந்து ஓனா என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. தூதன் இந்த மாதிரி காட்சி கொடுத்தாரு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொன்னதுனால நான் இப்படி எப்படி ஆகும்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் யாருங்கிறதுக்காக நீ என்னை நம்பி இருக்கணும், நீ நம்பலை, அதனால் தகுந்த காலத்தில் நிறைவேறதை நீ நம்பாததுனால நீ அது வரைக்கும் என்னவா இருப்ப, ஊமையாக இருப்பேன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்குமே இதை பற்றி ஒரு ஹோப் என்ன செஞ்சுருக்குங்க, வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், ரொம்ப நாளாக ஜோமனி இனிமே என்னத்துக்கு அப்படின்னு விடக்கூடிய நிலைமையில் கர்த்தர் அந்த இடத்துல இந்த டம்னஸை, இந்த ஊமைத்தனத்தை அதுக்கு பாசிட்டிவாக என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில நேரங்கள் நம்ம செய்கிற விஷயங்களுக்கு என்ன, இதுக்கெல்லாமா ஆண்டவர் என்னை இப்படி சிச்சிக்கணும், இதுக்கெல்லாமா நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினூடாக போகணும், இதுக்கெல்லாமா ஆண்டவர் என்னை இப்படி கஷ்டப்படுத்தணும் என்று சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு சின்ன தவறுகளோ ஒரு தேவ சித்தத்தை மீறிய விஷயங்களோ நடக்கும்போது என்ன இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் ஆண்டவர் இவ்வளோ என்னை சிச்சிக்கிறாரு நமக்கு மனசில் என்ன வரலாம். ஆனால் அதை கூட கர்த்தர் எதுக்கு தான் பயன்படுத்துகிறாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பெனிஃபிட்டுக்காக தான் பயன்படுத்துகிறாரு. இவங்க இப்படி டம்னஸ், அந்த ஒரு ஊமைத்தனம் வந்ததுனால தான் இவங்க சொன்னதை அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியுங்க, நம்பி இருக்க முடியும். அதனால தான் பேர் என்ன வைக்கணும்னு உடனே அவங்க பேர் வைக்க தீர்மானிச்சிட்டாங்க. பேர் என்ன சொல்லிட்டாங்க, 59 வசனத்தில் 1:59, 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பேரிட போனார்கள். அதை இன்டரப்ட் பண்ணது யாரு, அப்பொழுது அதன் தாய். தூதன் நெவர் கம்யூனிகேட்டட் எனிதிங் வித் எலிசபெத். தூதன் எலிசபெத் கிட்ட ஒன்றுமே பேசலை. தூதன் பேசுனதெல்லாம் யார்கிட்ட, சகரியா கிட்ட. ஆனால் இப்போ சகரியா வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கிறாருங்க, ஊமையாக இருக்கிற சகரியா எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மனைவிக்கு கடத்தினதுனால மனைவி சொல்லிட்டாங்க, பேர் என்னன்னு வைக்கணும், யோவான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏப்பா உங்கள் சொந்தக்காரங்க வட்டத்தில் யாருக்குமே இந்த பேர் இல்லையேன்னு கேட்ட உடனே தகப்பனை கேட்குறாங்க, நீர் எதற்கு என்ன பேரிட மனதாக இருக்கிறீர். 62வது வசனம் 1:62, அதில் 63வது வசனத்தை வாசிக்கிறோம். அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். அவன் யோவான்னு எழுதுனான், அவருடைய வாய்கள், அவருடைய நாவு என்ன செய்யறதுங்க, கட்டவிழ்க்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாடம், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நல்லா தான் போய்கிட்டு இருப்போம், ஆனால் டிலே ஆகிட்டே இருக்கும். யாராச்சும் ஒருத்தருடைய ப்ளஸ்ஸுக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாருங்க, சில விஷயங்களை அனுமதிப்பார். பாடம் நம்பர் 2, ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு, அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்காகவே அதை என்ன செய்யணுங்க, கை கொள்ளணுமே தவிர ஃபிசிக்கல் மெட்டீரியல் எவிடன்சஸ்க்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. பாடம் நம்பர் 3, ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை சிச்சிக்கிறது கூட அதை ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக தான் சிச்சிக்கிறாரே தவிர நம்மளை ஆக்கினைக்குட்படுத்துகிறது இல்லை. நல்லா கவனிங்க, ஆக்கினைக்குட்படுகிறது வேற, சிச்சிக்கிறது வேறு. ஆக்கினைக்குட்படுத்துகிறது என்னென்னா இவன் திரும்பி வாழணுங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை, அதோட கதை என்ன செய்யணுங்க, முடிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறது. ஆனால் சிச்சிக்கிறதுங்கிறது அவனை ரெஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்குறது. கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய நலத்துக்காக சிச்சிக்கிறார். 4வது ஒரு விஷயம், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று கேட்டது யார், மரியாள். இந்த கன்செப்ஷனை பற்றி தான் அவங்களுடைய டவுட் இருந்துச்சே தவிர எப்படிங்க இதை யோசிப்பிட்ட கன்வே பண்ணுறது. யோசிப்பு என்ன நினைப்பார், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றியதான query அவங்க மனசில் என்ன செய்யவில்லை, வரவே இல்லை. அதை பற்றி ஒருவேளை வந்திருந்தாலும் அதை வெளியே மேனிஃபெஸ்டாக யார்கிட்டையும் என்ன செய்யலைங்க, கேட்கவே இல்லை. ஆண்டவர் எலிசபெத்து இப்போ கன்சீவ் ஆகி 6 மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுது. 6வது மாதத்தில் தூதன் யார்கிட்ட போகிறாரு, மரியாள்கிட்ட போகிறாரு, விஷயத்த சொல்கிறாரு. விஷயத்த சொன்ன உடனே இவங்க எழுந்திரிச்சு இங்கே போகிறாங்க. 6 மாதம் ஆகி 3 மாதம் இங்கே தங்குறாங்க. 9 மாதம் ஆயிடுச்சு.
இன்றைக்கி மாதிரி அப்போ இன்டர்நெட் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. இப்போது ஓரளவுக்கு அந்த டம்மி இப்போ வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுங்க, தெரிய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முடிஞ்சு போச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பம் இருக்கிறது வெளியில் என்ன செய்ய ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்கிற சூழல். இப்போ திருப்பி இவங்க எங்கே போகிறாங்க, நாசரேத்துக்கு போகிறாங்க. நாசரேத்தில் யாரும் இருக்கிறது, யோசேப்பு இருக்கிறாரு. அதனால தான் மத்தேயு 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கூடி வரும் முன்னே, அந்த வசனத்தை பாருங்கள், மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள் என்று, இதை வந்து நரேட்டர் இந்த மத்தேயு இதை எழுதுறாரு, பரிசுத்தாவியானாலே கர்ப்பவதியானாள் என்று. ஆனால் இது யாருக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் புருஷனை 10வது வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அப்போது இதை எப்படி ஹஸ்பண்ட்டை சொல்கிறது, ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வெளியில் மேனிஃபெஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது, எவிடன்ஸ் வந்துருச்சு. இதை எப்படி சொல்கிறது, அவர் ஏற்றுக்குவாரா மாட்டாரா, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும், நம்முடைய மேரேஜ் என்ன ஆகும், இதை பற்றியே அந்த அம்மா என்ன செய்யலைங்க, ஒரு குவெரியும் எழுப்பவே இல்லை. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அம்மா இந்த மாதிரி ஆண்டவருடைய இந்த பெரிய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது அவங்களுடைய கேள்வி எல்லாம் அந்த சூப்பர் நேச்சுரல் விஷயம், தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் தான் கேள்வி இருந்துச்சே தவிர, இம்மைக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என் நிலைமை என்னாகும், என் ஃப்யூச்சர் என்னாகுங்கிறத பற்றி கேள்வி அவங்களுக்குள்ள என்ன செய்யவில்லை, எழவே இல்லை. அதைக்காக ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் யார் பார்த்துக்கிட்டாரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். இவங்க போய் உட்காந்து யோசேப்பை என்ன செய்ய வேண்டியதில்லை, கன்வின்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கர்த்தர் யோசேப்பு கிட்ட பேசிட்டார். அதை தான் இங்கே வாசிக்கிறோம் இல்லையா, 1வது அதிகாரத்தில். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் யோசனை வந்துருச்சு. அந்த தாட்டு வந்த உடனேயே வேதவாசத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, கர்த்தர் வந்து யோசேப்பை கன்வின்ஸ் பண்ணுறாருங்க. கர்த்தர் யோசேப்பை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை என்ன செய்தாருங்க, ஆசீர்வதிச்சார். ஏதோ ஒரு ரொம்ப மோசமான, ஏதோ இன்னும் ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடு, ஒரு ஹாப்பி மேரேஜாகவே அவங்களுடைய லைஃப்லலாம் சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய 1வது வசனத்தில் வாசிக்கிறோம் 1:25, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருவளவும் அவளை அறியாதிருந்த அவருக்கு இயேசு என்று. அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் மற்ற எல்லா பிள்ளைகளும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. இதோ அவருடைய சகோதரி நம்ம கூட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு மரியாதை என்ன செய்யலைங்க, பயப்படல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே எப்படி மரித்தாங்க, இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. எல்லாருமே இரத்த சாட்சிகள். அன்றைக்கி கூட நாங்கள் இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனாங்க, வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய இதுவும் இருக்குது, எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன செய்யலைங்க, முயற்சி பண்ணாங்க, அவரும் கூட அப்படி என்ன செய்யலை, சாகலை. அந்த யார், அந்த ஒரு அப்போஸ்தலன், யோவான் அப்போஸ்தலன், அவரையுமே கொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் என்ன செய்யலாங்க, சாகலை. மற்ற எல்லாருமே சொற்ப வயசுலேயே இறந்துட்டாங்க. நம்ம யாக்கோபு தான் ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர்களை மரித்தது யாருங்க, யாக்கோபு. அவரை குறித்து அப்போஸ்தலர்லேயே வாசித்துறோம். மற்றவங்களாம் அதுக்கு அடுத்த வருஷங்களை டக்குன்னு சொற்ப வயதுகளில் மறிச்சிட்டாங்க. அதுவும் கொடூரமான மரணங்களை மறிச்சாங்க. யோவான் அப்படி மறிக்கலை. யோவான் ரொம்ப வயசான காலம் வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருங்க, இருந்தார். ஏன் தெரியுமா, பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசனு, ஸ்திரீயே இதோ உன் தாய். ஆண்டவர் வந்து என்னைக்கு வந்து மரியாள் எதை பற்றி யோசிக்காமல் அவருடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாலோ, இவங்களை பாதுகாக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், அன்று முதல் அவர் தன்னிடத்திலே சேர்த்து கொண்டான்னு வருதில்ல, அதை ஆர்சி புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆர்சி பைபிளில் அதை நம்ம எப்படி வாசிக்கிறோன்னா, அந்நேர முதல், அதை நான் சொல்கிறது உங்களுக்கு சீன் புரியுதில்ல, கேத்தலிக் டிரான்ஸ்லேஷனில் எப்படி வருது, அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போஸ்தலர் எல்லாருமே சொற்ப வயதில் கொடூரமான இரத்த சாட்சிகளாக மரித்த போது, யோவானை மட்டும் கர்த்தர் எக்ஸப்ஷனலாக கடைசி வரைக்கும் உயிரோட வச்சதில் பல காரணங்களில் ஒரு காரணம், யாரை பார்த்துக்கணும், மரியாதை பார்த்துக்கணும். நான் இப்படி எழுதியிருக்கிறேன், நான் என்னுடைய டைரியில் இப்படி எழுதியிருக்கிறேன், when we yield ourselves to the perfect will of God takes the responsibility to deal with all the problems and challenges that arise in the course of the will.
தேவனுடைய சித்தத்தினுடைய பரிபூரண சித்தத்துக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது அதில் வரக்கூடிய எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கான வேலைகளை யார் பார்த்து விடுவார்? தேவன் பார்த்து விடுவார். தேவன் பார்த்து விடுவார். மரியாள் எதை பற்றியும் யோசிக்கலை. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அவங்கள சேஃபாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுறாரு. ஒரு அப்போஸ்தலரை சாகாமல் அவங்களுக்காக கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாருங்க? வச்சிருக்கிறாரு. தகுந்த காலத்தில் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். கடைசியில் ஒரே ஒரு விஷயம், யோசேப்பை மரியாளை பற்றியும் எலிசை பற்றியும் பேசும்போது, அதாவது பிறப்பை பற்றி பேசும்போது யோசேப்பை பற்றியும் பேசாமல் என்ன செய்ய முடியாதுங்க? இருக்கவே முடியாது. யோசேப்பினுடைய லைஃப்பில் we never have any written word of Joseph. யோசேப்பு பேசினதாக ஒரு வார்த்தை கூட வேதாகமத்தில் என்ன இல்லைங்க? இல்லவே இல்லை. ஒரு வார்த்தை கூட கிடையாது. தூதன் அவர்கிட்ட பேசினது கூட பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தில் பேசலை. தூதன் பேசினதெல்லாம் எதில் தான் பேசினாருங்க? சொப்பனத்தில் தான் தூதன் பேசுகிறார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து திருப்பி இவங்க எகிப்தில் இருந்துட்டு ரிட்டர்ன் வராங்க. ஐயோ அவருடைய மகன் இருக்காரே ராஜ்யத்தில் அப்படின்ட்டு இவர் போகிறதுக்கு பயப்படுறாரு. வேதம் சொல்லுது, அவர் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. சொப்பனத்தில் இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணவரை கர்த்தர் வந்து எப்படி செய்கிறாருங்க? எச்சரித்து உள்ளே போ, பயப்படாத, என்ன செய்ய, திருப்பி இப்போ எங்கே போய் தங்கு? நாசரேத்தில் தங்குன்னு சொல்கிறார். அது எல்லாத்துக்கும் தன்னை உட்படுத்துகிறார். 12 வயசு பாலகனாக இருக்கும்போது ஒரு டாக்டரேட் முடித்தவங்க என்ன மாதிரி பேசுவாங்களோ அது மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்க? தேவாலயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் உன் தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோடே தேடினோமேன்னு மரியாள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளுக்கு. எனக்கு அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னே தெரியலை. இங்கே மரியாளில் வந்து சொல்கிறாங்க, நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடே உன்னை தேடினோம். அவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய இமோஷன்ஸை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. ஆனால் ஒரு விஷயம், அதுக்கடுத்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் சொல்லுவதை அவர் சொன்னது இவங்களுக்கு என்னவில்லையா? புரிந்து கொள்ளவில்லை. வேதத்தில் அப்படி தான் they could not understand. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தம்பதிகளுக்கு வந்து ரொம்ப கருகலான ஆவிக்குரிய டாக்ட்ரினல் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியும் இல்லை. அவங்க மெட்டீரியலாகவும் சவுண்டாக இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப ஒன்று பெருசாக பேச தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் சொன்னதுக்கு இதோ அடிமை என்று சொல்ல தெரியும். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் 12 வயசுலேயே வந்து ஒரு டாக்டரேட் முடித்தவர் மாதிரி எல்லார்கிட்டையும் பேசுகிறவர் 18 வருஷம் அமைதியாக யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்படி முடிக்கும்போது லூக்கால வாசிக்கிறோம், அவர் யோசேப்பினுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவர் யோசேப்பினுடைய குமாரன். அவர் 12 வயசில் இருக்கிற அதே வீரியத்தோடவே தொடர்ந்துருந்தாங்கன்னா, இதென்ன நீர் பெத்த பிள்ளையா, என்ன உனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், எப்படி இருந்துச்சோ அப்படின்னு எல்லாரும் பலவிதமாக என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ண தன்னுடைய தகப்பனுக்கு மரியாதையை கொடுக்கறதுக்காக 18 வருஷம் தேவன் அமைதியாக என்ன செய்கிறாருங்க? கீழ்ப்படுகிறார். மக்கள் சொல்கிறாங்க, இது யாருடைய மகன்? யோசேப்பினுடைய மகன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்த விஷயங்களை ஒரு தொகுப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். தகுந்த காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய நெகட்டிவான விஷயங்கள், காலங்கள் மாறலாம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், எல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றும் மாற்றம் இல்லையே, கேட்கவே படலையே. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாருங்க? நேர்த்தியாக செய்வார். தம்முடைய நாம மகிமைக்காக செய்வார். ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்வார்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம முழுசாக ஈடுபட்டுட்டோம்னா எல்லா வர்ற சேலஞ்சஸையும் அவரே என்ன செஞ்சுவார்? பார்த்துக்குவார். அதை விட்டுட்டு ஆபிரகாம் மாதிரி, சரி ரைட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, ப்ராமிஸ் பண்ணி ஒன்றும் நடக்கலை, வாங்க இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகார் மூலமாக பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. ஆகார் மூலமாக பிள்ளையை பெற்றெடுத்து வருஷங்கள் தாண்டுது. இப்போ ஈசாக்கும் என்ன செஞ்சாச்சு? பிறந்தாச்சு. 2 வருஷத்துக்கு என்ன வருதுங்க? சண்டை. வேதத்தில் அருமையாக வாசிக்கிறோம், சண்டை வந்த உடனே இவருக்கு ரொம்ப துக்கம். ஆபிரகாமுக்கு துக்கம். ஆனால் ஆண்டவர்கிட்ட போகலை. நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் போகலை. ஏன் போகிறதுக்கு பயம்? ஏன் பயம்? ஏற்கனவே தேவ சித்தத்தை மீறும் போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை? கேட்கல. இதில் நான் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கல. இவர் கேட்காததுனால பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தரே வந்து என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. பேசிட்டு, நீ இதை பற்றி ஒன்றும் துக்கப்பட வேண்டாம், உன் மனைவி சொல்கிற எல்லாவற்றுக்கும் நீ அவளுக்கு கேள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தத்துக்கு முழுமையாக ஈடுபடாமல் நம்மளா சுய சித்தத்தின்படி எதையோ ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் அந்த பெர்மிசிவில் தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை விட அமைதியாக ஆண்டவருடைய சித்தத்துக்காகவும் நேரத்துக்காகவும் காத்து கொண்டு இருப்போம்.
தகுந்த காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். அது வரைக்கும் நடக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களும் யாரோ சில மரியாள்களினுடைய, யாரோ சில தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்கின்ற பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய விசுவாசத்தை துவக்குவதற்கும் பலப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் நம்மள மாதிரி பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் கேரக்டர்ஸை, திரைமறைவில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய பிரபலமாகாத கேரக்டர்ஸை கர்த்தர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட் என்ற சிந்தையோடு தகுந்த காலங்களுக்காக காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற உடைய வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையிலே எங்களுக்கு சில நேரங்களிலே பல விஷயங்கள் நன்றாகத்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, சரியாகத்தானே இருக்கிறோம். ஏன் எனக்கு தாமதம், ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு செவி கொடுக்காத தருணம், ஏன் இவ்வளவு கஷ்டம் துயரம் என்று பலவாறு அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். பெரிய பெரிய ஆண்டவரே கர்த்தாவே விஷயத்திலே, உம்முடைய மகத்தான திட்டத்திலே, பெரிய பெரிய காரியங்களை செய்வதிலே ஆண்டவரை தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களினுடைய ஆண்டவரை விசுவாசத்திற்காக, அவருடைய பாசிட்டிவுக்காக எங்களுடைய நெகட்டிவையும் நீர் பயன்படுத்த வல்லவர் என்கிற விஷயத்தை அறிந்து நீர் கடத்தி செல்லுகின்ற பார்வைக்கு எதிர்மறையாய் தோன்றுகின்ற எல்லா அனுபவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய குறைவுகளினாலே நீர் மகிமைப்பட போகிறீர், பலருடைய விசுவாசங்கள் அபிவிருத்திப்பட போகிறது. அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே தவறுகள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்மறையான விஷயங்களிலே வரும்போது நாங்கள் செய்கின்ற சில எங்களுடைய பிரதிபலிப்புகள், எங்களுடைய ரெஸ்பான்சஸ் சில நேரங்களில் தவறாக இருக்கும்போது நீர் எங்களை சிட்சிக்கிறீர். ஆனால் அந்த சிட்சையும் கூட பாசிட்டிவாகவான ஒரு விஷயத்திற்காகவே பயன்படுத்துகிறீர் என்பதை அறிந்து நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். தேவனிடத்திலிருந்து சொல்லப்படுகிற விஷயங்கள் அனைத்தையுமே தேவன் சொல்லுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் நம்ப வேண்டும், பின்பற்ற வேண்டும், கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஃபிசிக்கல் மெட்டீரியல் எவிடன்சஸ்க்காக நாங்கள் தேடக்கூடாது என்கிற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுக்கும்போது ஆண்டவரே, அதில் வரக்கூடிய எல்லா விதமான சவால்களையும் சந்திக்க கர்த்தர் வல்லவர் என்கிற நிச்சயத்தை ஆண்டவரே, மரியாளினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பாதுகாத்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு நிச்சயத்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். சொப்பனத்திலே கர்த்தர் பேசினாலும் கூட எல்லாவற்றுக்கும் முற்றுமுடிய கீழ்ப்படியக்கூடிய யோசேப்புகளாக ஆண்டவரே கர்த்தாவே மரியாள்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், தாமதமாகிறது, அதனாலே பல கஷ்டங்கள் இருக்கிறது. இன்னும் அதை சகிக்க உதவி செய்யும். அது பலருடைய நன்மைக்காகவே, தம்முடைய நாம மகிமைக்காகவே பயன்படுத்துகிறீர் என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தகுந்த காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்கிற ஆண்டவர், செய்ய போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பங்களிலே இதை அபியாசித்து தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாம் எங்களோடு கூட பேசுவீராக, இடைவிடுவீராக. மீதியான நேரங்களில் உடைய கிருபை தாம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடைய சமூகத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.